சிவாய நம. நான் உங்கள் சித்தத்தயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். சிறு வேதம் காரண நித்திய யோகம் கலியுக மனுஷ ஜென்மவே அஷ்ட நிரந்தர பாப புண்ணியவே சதா வாக்கியம் சரீர திவ்ய யோகவே புவலோக தேவ பிரணயம் அஷ்டகாலவே சாஸ்த பிரணயம் நித்திய யோகனே மகாஜென்ம மனுஷவே ஆதி நித்திய யோகனம் ஜென்மாந்த வேத சிஷ்டிவதனம் தேவபூர்வே மகாபக்தவத்சலாய சர்வஜென்மவே கலியுகை மனுஷ அஷ்டதிவர்த்தியாமி சுக சமஸ்காராதி நித்தியபவம். வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகுவது தான் வாழ்க்கை. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் அது கடந்து போயிட்டே தான் இருக்கும். இந்த நாள் நாளைக்கு வராது, நாளை இன்று ஆகாது. அதனால் எப்பொழுதும் இன்றைய தினம் நீங்கள் என்ன சாதனை செய்கிறீங்களோ, என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ, இறைவனுடைய அருள் ஆசீர்வாதத்தால் அந்த கஷ்டத்தை நீங்குவதற்கு நீங்கள் போராடணும். தவிர மற்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம நிரந்தரமாக இருப்பதற்கு இல்லை. வாழ்க்கை கடந்து போகுவது தான் வாழ்க்கை. ஒரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு விதமாக பிரச்சனைகள். எப்படி கடந்து போகவும் இந்த நாள் எத்தனோ பேருங்க அந்த கடந்து போகணுன்ற முடியாத சூழ்நிலையில் எத்தனோ பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. தனக்குத்தானே அந்த முடிவுகள் தேடிக்கிறாங்க. மரணம்ன்றது ஒரு மனிதருக்கு நிச்சயம். நம்ம அதையே நினைத்து யாரும் வாழ்வதில்லை. மரணம்ன்றது எந்த நிமிடம் எந்த நேரம் வரும்னு தெரியாது. யாரும் அதை நினைத்தே வாழ்வதில்லை. இருக்கிற மட்டும் வாழ்க்கை கடந்து போகிறோம் இல்லையா, அதுதான் வாழ்க்கை. அதில் நிறைய விஷயங்கள், நல்லது துன்பங்கள், வராதவங்க வந்தவங்க, பந்தங்கள், சகோதர சகோதரி, இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து போவாங்க தான். ஆனால் நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து சாதிக்கிறீங்களோ அதுதான் உங்க மிக மிக முக்கியமானது. வாழ்க்கை ஒரு போராட்டம்தான், யுத்தம்தான். பொறாமை, பகை, எதிரிகள், அன்பானவர்கள், பாசமுள்ளவர்கள், துணையவர், இவங்க எல்லாருமே ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க. இந்த உலகமே ஒரு மாயை. யாருக்கு என்னன்னே தெரியாத நம்ம ஒரு மனிதர் பிறவி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேதங்கள் சொல்கிறாங்க. அது மனசில் எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு முடிவு. நல்லா இருப்பாங்க, வசதி உள்ளவர் கூட நாளைக்கு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, நாளைக்கு வசதியாக வாழுவாங்க. அந்த அதிருஷ்டம் எப்போ எந்த நிமிடத்தில் அவங்களுக்கு இறைவன் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இறைவன் அழைத்த உடனே போகிதான் ஆகணும், அதுதான் முடிவு. அந்த முடிவுகளை யாருமே தடுக்க முடியாது. ஒரு சொந்த பந்தத்தில் தெரிஞ்சவங்க மரணம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆக முடியுமா? ஆகாது. பிள்ளை மரணம் அடைஞ்சிட்டான், பெத்த தாய் தந்தை மரணம் அடைகிறாங்களா? ஆகாது. ஏன்னா அவங்க அடுத்த பிள்ளைக்கு அவங்க துணையாக இருக்கணும். அவங்களுடைய கோரிக்கை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு சொல்லி அவங்கள கடவுள் தீர்க்க ஆயுஷம் கொடுத்து இருக்க வைப்பாங்க. அவங்க பிள்ளை மரணம் அடைஞ்சிட்டாங்களேன்னு அந்த ஏக்கம், அந்த துக்கம் மனசுலேயே வச்சுட்டு தினசரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிராணத்தை விடுறாங்க. அந்த ஏக்கம்தான் அவங்களுக்கு ஆயுள் யோகம் குறையும். அதனால் எல்லாமே கடந்து போகுவது தான் வாழ்க்கை. கஷ்டங்கள் இருக்கா, அந்த கஷ்டங்களை எப்படி சரி செய்யணும் அதை மட்டும் சிந்திங்க. தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏதோ ஒரு சின்ன தவறு அதில் இருக்கும், கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீண்டும் அந்த தவறை செய்யாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறலாம்.
அந்த சிந்தனை மட்டுமே உங்களுக்கு இருக்கணும். எந்த சிந்தனையும் உங்கள் மனசில் பதிவு செய்ய வேண்டாம். உங்கள் வாழ்க்கை வழிகாட்டலாக யார் உங்களுக்கு துணையவராக இருக்காங்க? கணவருக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவர் துணை, இருவருக்கும் பிள்ளைங்களுடைய துணை, பிள்ளைங்களுக்கு தாய் தந்தையுடைய துணை, பந்தம், இப்படி யார் ஆதரவாக இருக்காங்களோ அவங்கள மனசார நன்றி சொல்லி உங்களுடைய வாழ்க்கை நேர்மையும் தர்மமாக கடந்து போங்க. கடவுள்கிட்ட மண்டியிட்டு கேளுங்க, என் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டலாக இருங்கன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் என்றுமே வழிகாட்டலாக இருப்பாங்க. குரு, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க குருவாக இருந்து வழிகாட்டலாக இருப்பாங்க. கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு துணை இருப்பாங்க. அதை மட்டும் நம்பி இந்த உலகத்தில் கஷ்டமோ சுகமோ எல்லாம் கடந்து போகிதான் ஆகணும். அந்த சக்தி பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சிவாய நம. குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும்.